வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னடா இது எப்பவும் கடைசியில் வணக்கம் போடுறவன் இன்றைக்கி முன்னாடியே போடுறானே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வருதா? வரும். ஏன்னா இன்றைக்கி ஒரு பொன்னாள் 20/6/2025 அன்றைக்கி ஒரு அருமையான நாள், ஒரு அருமையான ஒரு மனிதரை பற்றிய ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். அதனால தான் முன்னாடியே வணக்கம் போட்டேன். 80 வயது பூர்த்தியான ஒரு இனிமையான யதார்த்தமான இயல்பான மனிதரை பற்றி உரை தான் இது. அவரை மாதிரி ஒரு மனிதரை நம்ம நினச்சோன்னு பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு உயர்ந்த அற்புதமான மனிதர். ஏன்னா நாம் இன்னும் அந்த கடையேழு வள்ளல்கள் பாரி ஓரி காரி இப்படித்தானே பேசிகிட்டு இருக்கோம். நம்மிடையே நடமாடும் தெய்வங்களான நமது தாய் தந்தையர் போல இது போன்ற பெரிய மனிதர்களும் இருக்கத்தானே செய்கிறார்கள். நம்ம சேனலில் அவரை பற்றிய இன்றைக்கி நிகழ்ச்சியை நாம் சொல்கிறதுல மிக மிக மகிழ்ச்சி அடைகிறோம். அவர் யார் என்ன அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் நான் சொல்லலை, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இவர் தாங்க இவர் திரு சா வெங்கடேசன் பிள்ளை, திருமதி ஞானாம்பிகை. அவருக்கு தான் இன்றைக்கி 80 வயது பூர்த்தியாகுது. 1000 பிறை கண்ட அற்புதமான அபூர்வமான அருமையான மனிதர். அதனால தான் இன்றைக்கி அவருக்கு இந்த வாழ்த்தை நாம் சொல்கிறோம். இது இன்றைக்கி நேற்று எடுத்த முடிவு அல்ல. என்ன ஒரு அழகாக ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் வரவேற்பு கொடுக்குறாங்க பாருங்கள். ஒரு பூந்தோட்டமே அந்த பூ கூடைக்குள்ளே புகுந்து விட்டதோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு சந்தேகம் வருது. அந்த அளவுக்கு நிறைந்த பூக்களுடனும் மிக நிறைந்த மனதுகளுடனும் அவர்கள் அங்கே அவர்களை வரவேற்கிறார்கள் பாருங்கள். பூக்கூடை கொடுத்து பொன்னாடை போர்த்தி அந்த அரும்பெரும் உள்ளங்களை அவர்களது மனம் விரும்பும் அளவிற்கு இவர்கள் மிகச்சிறப்பான ஒரு வரவேற்பை கொடுக்கிறார்கள். அவர்கள் உள்ளே வரும் அழகை பாருங்கள். அது மட்டுமல்ல, அவர் வணங்குவதை பாருங்கள். ஒரு புறம் மட்டுமல்ல, மறுபுறமும் சேர்ந்து அனைவருக்குமான அந்த மரியாதையை திருப்பிச் செலுத்துகிறார். பெரியவர்களுடைய குணமே இப்படித்தான் இருக்கும். அன்னாரை பாராட்டி ஒரு வீடியோ போட வேண்டும் என்பது எனது நெடுநாளைய ஆசை. தகுந்த சந்தர்ப்பத்திற்காக காத்து கொண்டிருந்தேன். சரியான நேரமும் காலமும் கூடி வந்தது. 80வது அகவை பூர்த்தி அன்று இந்த எனது எண்ணம் ஈடேறிவிட்டது. ஏனென்றால் இது போன்ற பெரியவர்களை நாம் மதிக்க வேண்டும், அவர்களை நாம் பின்பற்ற வேண்டும். இதை காணும் பலருக்கும் இது போன்ற ஒரு எண்ணம் வரலாம் இல்லையா? என்றால் எத்தனை பெயர்கள் நல்ல பயன் பெறுவார்கள் என்ற நீண்டகால தொலைநோக்கு பார்வையில்தான் இந்த வீடியோவை நான் போடுகின்றேன். ஏனென்றால் அவருக்கு கிடைத்த பாராட்டுக்கு அளவே கிடையாது. நம் பங்குக்கு நாமும் பாராட்டுவோம். அந்த 80 வயது பச்சிளம் பாலகன், பிஞ்சு குழந்தை கேக்கு வெட்டும் அழகை பாருங்கள். ஆஹா, கண்கொள்ளா காட்சி. நேரில் காண முடியாவிட்டாலும் இந்த காணொளி மூலம் காண்பவர்கள் பெரும் பேறு பெற்றவர்கள். எத்தனை பேர் இருக்கிறார்கள் அந்த அரங்கத்திலே உங்களுக்கு தெரியுமா? பார்ப்பதற்கு கூட்டம் குறைவாக இருப்பது போல் தெரிகிறது. அல்ல, அந்த அரங்கம் முழுவதும் நிறைந்து விட்டது. நிற்பதற்கு கூட இடமில்லாத அளவிற்கு அங்கே கூட்டம் தழும்புகிறது. ஏனென்றால் தங்கமான மனிதரை காண, அவரிடம் வாழ்த்து பெற, அவரையும் வாழ்த்த நிறைய பேர்கள் வந்திருக்கிறார்கள். ஏன் நீங்கள் தான் பாருங்களேன், அவர்கள் நிற்கும் அந்த அழகை, இந்த கூட்டத்தை பாருங்கள். ஏதோ பெரிய மாநாடு போல இருக்கிறது. ஒரு தனி மனிதனுக்கு இந்த அளவிற்கு மக்கள் ஆதரவு இருக்கிறது என்றால் தெய்வ கடாட்சம். சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா அப்படின்னு ஒரு பாட்டு உங்களுக்கு தெரியும். அது இடையில ஒரு வரி வரும் பாருங்க. உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும்போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உன்னருளன்றோ முருகா, உன்னருளன்றோ. அதனால் வயது குறைவு, வாழ்த்த வயதில்லை, வணங்குறேன்னு இனிமேல் சொல்லாதீங்க. தாராளமாக மனசை திறந்து வாழ்த்துங்க. இப்போ பாருங்கள், மெட்ராஸ் பெரம்பூர்லேருந்து MA ஜெயகீர்த்தி அப்படிங்கிற ஒரு இளைஞர் நண்பர் அழகான ஒரு கவிதை எழுதி ஐயாவை பாராட்டியிருக்கார் பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. அவருடைய புகைப்படமும் இருக்குது. MA ஜெயகீர்த்தி, நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க. அது மாதிரி
பலரும் வாழ்த்தலாம், வணங்கலாம். இது போல நல்ல மக்களை போற்றலாம், புகழலாம், பாராட்டலாம், ஏன் நாம் பின்பற்றக்கூட செய்யலாம் இல்லையா? அருமையான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜீரோ டு போடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜீரோ அப்படிங்கிறது சைஃபர், சைஃபர் அப்படிங்கிறது சூன்யம், சூன்யம்ங்கிறது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது. அந்த ஒன்றுமே இல்லாத ஒரு நிலையிலிருந்து புறப்பட்ட அம்புதான் இந்த ஐயாவின் சாதனை. எப்படி சாத்தியமாயிற்று? மன உறுதி, 4 பேரை வாழ வைக்க வேண்டும் என்ற நல்ல மனம், போராட்டம், விடாமுயற்சி. பெரிய பட்டங்கள் பெற்றிருப்பாரா என்று தெரியவில்லை. ஆனால் பலரது பட்டங்கள் இவரது பணம் என்ற நூலால் பறக்க விடப்பட்டவை. நிச்சயமாக பலரது வாழ்விலே ஒளியேற்றி வைத்திருக்கிறார். அருமையான ஒரு விஷயம். ஏனென்றால் ஒரு பழமொழி உண்டு, மீனை நீ அவருக்கு உணவாக கொடுக்காதே, அதற்கு பதிலாக மீன் பிடிக்க கற்றுக்கொடு என்பார்கள். அதுபோல நாங்கள் அன்னதானம் செய்கிறோம், அது செய்கிறோம், இது செய்கிறோம் என்று அவர்களுக்கு இலவசமாக எதையும் கொடுக்காமல் படிக்க வைத்து அதை ஒரு வேலையாக பாவித்து தன்னுடைய கம்பெனியிலே வேலை செய்பவர்களுக்கு சம்பளம் கொடுப்பது போல அந்த படிப்பு எனும் வேலையை, தொழிலை செய்பவர்களுக்கு பாராட்டு என்ற பெயரிலே பணம் கொடுத்து அவர்களை உயர்த்தி விட்டிருக்கிறார். ஆஹா, சாதாரணமான விஷயம் அல்ல. அதனால்தான் ஆரம்பத்தில் சொன்னேன், இன்னும் நீங்கள் பாரி ஓரி காரி என்று அங்கே நிற்காதீர்கள். இதுபோல பலரும் இந்த சமூகத்திலே இருக்கிறார்கள். இவர் நமது கண்கண்ட தெய்வம் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் அவர் வாழும் காலத்தில் நாம் வாழ்கிறோம். அதனால்தான் அதை நாம் தெரிந்து கொள்கிறோம், மறுபடியும் அதை பற்றி நாம் பேசுகிறோம் இல்லையா? அற்புதமான விஷயம். இப்படி ஆரம்பித்தவர்தான் இன்று போடியம் என்று சொல்லக்கூடிய அந்த அருமையான உயர்ந்த மேடையிலே உள்ள மைக்காக உயர்ந்திருக்கிறார். ஏன்? காரணம் என்ன? பெற்றோர்களுக்கு தகுந்த மரியாதை கொடுத்தவர். அவர்கள் தாயார் பெயரால் அந்த ராதா இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் என்ற கம்பெனியை தொடங்கியதாலோ என்னமோ எல்லாமே சரியாக வந்து ஒரு இடத்தில் கூட சோடை போகவில்லை. அற்புதமான வளர்ச்சி, அருமையான வளர்ச்சி. திட்டமிட்டாலும் செயல்படுத்தாவிட்டால் இது போன்ற வளர்ச்சிகள் நமக்கு கிட்டாது இல்லையா? இப்பொழுது நாம் கிட்டத்தட்ட நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இதுகாரம் உடன் வந்து பயணித்த அனைவருக்கும் நன்றிங்க, வணக்கங்க. இவ்வளவு பெரிய இமாலய சாதனைகளை எல்லாம் செய்துவிட்டு அவர் அமர்ந்திருக்கும் அந்த அழகை பாருங்கள். ஏதோ ஒரு முனிவர் தவத்தில் இருப்பது போல, ஒன்றுமே தெரியாது போல அமர்ந்திருக்கிறார். எல்லாம் அவரது திறமையான முயற்சி தவிர வேறு எதுவாக இருக்க முடியும் இல்லையா? ஆகவே நான் சார்ந்த கோவை கார்காத்தார் சங்கத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொளி வெளியிட எனக்கு கிடைத்தது என் பாக்கியம் என்று நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.